இருமும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து யூரின் லீக் ஆகுது, அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தொடர்ந்து கண்டினியூஸாக நான் இரும்பிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி விடாமல் சளி இருக்கிறவங்களுக்கு கபசாந்தி சூர்ணம் ஒரு மிக சிறந்த மருந்து. பல வருஷமாக நம்ம வந்து அந்த மெடிசன்ஸை கொடுத்துட்ருக்குறோம். இதனோட நம்ம இன்னொரு சிரப் மாதிரியான ஒரு மெடிசன், அதுதான் ஆடாதோடை மணப்பாகு அப்படின்னு சொல்கிறோம். ஆடாதோடை பெரும்பாலும் குடிநீர் வகைகளாகவோ, அதாவது கஷாய மருந்தாகவோ இல்லை டானிக் மாதிரியோ நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த ஆடாதோடை மணப்பாகு எப்படி நம்ம செய்கிறோம்னா, ஆடாதோடை இலைகள்ல இருந்து அரைச்சி அந்த சாறு தனியாக எடுத்துக்கணும். இதனோட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கற்கண்டு சேர்த்து பாகு காய்ச்சி இந்த சாரும் அதோட விடணும். இதனோட சில மூலிகைகளும் இதில் சேர்க்கிறோம். ஏன்னா இந்த ஆடாதோடை மணப்பாகு அப்படின்னு சொல்கிற மெடிசன் சித்த மருத்துவத்தில் வெளியில் நீங்கள் கடைகளில் கூட இருக்கும்.